الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين أنبتني الله الذي أعلم الله جل شانه تعالى ரமலான் மாதத்தை வழங்கி முதலாக நாம் ஒரு கடமையான நோன்பை நோற்றிருக்கின்றோம். இரண்டாவது தராவீனை தொழுதிருக்கின்றோம். அதிலே ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்துக்களை கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகைகளையும் நோன்பையும் மற்ற அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதத்தினுடைய 30 நாட்களிலே 10 நாட்களாக பிரித்து முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10 நாட்கள் என்று சொன்னார். ரஹ்மத்தினுடைய 10 நாட்களிலே அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற நற்காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றால்தான் அடுத்த 11ஆம் நாளிலிருந்து மக்ஃபிரத்தினுடைய பாவ மன்னிப்பினுடைய அந்த நாட்கள் தொடங்குகின்றன. அதன் பிறகு 21ஆம் நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா அவனுடைய கிருபையினால் நரகத்தில் இருந்து மனிதர்களை விடுதலை செய்கின்ற நீரான் என்கின்ற அந்த 10 நாட்கள் வருகின்றன. முதலாக இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது, நரக விடுதலையும் கிடைக்கிறது. எனவே ரஹ்மத்தை பெறுகின்ற நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொன்றாக எடுத்து நாம் தனித்தனியாக பார்ப்போமையானால் ஏராளமான விஷயங்கள். குர்ஆன் ஷரீஃபை செவிதாழ்ந்து கேட்கின்ற பொழுது, அதனுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்கின்ற பொழுது, எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறானோ, அந்த ஆயத்துக்கு என்ன என்பதனை எடுத்து நாம் பார்ப்போமையானால் பல விளக்கங்களை நாம் பெறலாம். ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவாக இருக்கின்றார், அருள் புரிகின்றவர். ரஹீம் அதுவும் மிக மிக அருள் புரிகின்றவர். ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் ரஹ்மத் என்பதிலிருந்தே உண்டான வார்த்தைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு காரியத்தை தொடங்குகின்ற பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நாம் சொல்கின்றோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அந்த அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் தொடங்குகிறேன் என்று எந்த காரியமாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹை சொல்லி நாம் தொடங்குகின்றோம். ரஹ்மான் என்பதனுடைய பொருள், இந்த உலகிலே நல்லவர்கள் தீயோர்கள் யாவருக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவன் ரஹ்மானாக இருக்கின்றார். அவன் ரஹ்மானாக இருப்பதினால்தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கும் அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கும் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுக்கின்றார். அவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காற்றை தடுத்து வைத்துக் கொள்வதில்லை, மோகாம் போகட்டும் என்று அவன் மீதும் அல்லாஹ் கிருபை செய்கின்றார். தன்னை மறுப்பவன், இறைவனே இல்லை என்று சொல்கின்ற நாத்திகவாதி எல்லோருக்குமே அல்லாஹ் தஆலா கிருபை செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய ரஹ்மான் என்கின்ற தன்மை அகிலத்தார் அனைவர்கள் மீதும் வெளிப்படுவதனால் அல்லாஹ் இந்த தன்மையை எல்லோருக்குமே ரஹ்மத்தை பொழிந்து காட்டுகின்றார். ஆனால் மறுமை நாள் வந்துவிட்டால் முழுக்க நல்லோர்களுக்கு முஃமின்களுக்கு மட்டுமே கிருபை செய்வான். காபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில் கிருபையை செய்ய மாட்டான். அருள் பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்க மாட்டான். எனவே நாம் ஈமானோடும் இஹ்லாஸோடும் இந்த உலகத்திலே நல்ல அமல்களை செய்து கொண்டு வருவோமேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நமக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வார். ஒரே ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிறைவுக்கு வரலாம். ரஹ்மத்தை பெறுகின்ற வழிகள் என்ன? அல்லாஹ்வுடைய அருள் என்று நாம் சொல்கின்றோம். அதை பெறுவதற்கும் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற பொழுது வேலையை தேடி அடைகின்றோம். சரியான ஜாப் கிடைத்தால் அதற்கு தோதுவாக நமக்கு சேலரி கிடைக்கிறது. இப்படி நாம் ஒன்றை தேடி செல்கின்ற பொழுது அது நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அதனை எப்படி அடைவது, எங்கே அடைவது என்று பார்த்தால் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், அத்தீஉல்லாஹ வர் ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள்,
அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடப்போமையானால் ரஹ்மத்து கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்படுதல் என்ன? அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் அவன் தடுத்திருக்கக்கூடிய ஹராம்களை விட்டு தவிர்த்து வாழ்வதும். சுருக்கமாக இந்த அர்த்தத்தை நாம் விளங்கியிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் போதுமா என்று சொன்னால் அது பத்தவே பத்தாது. அல்லாஹ்வை முழுமையாக கட்டுப்படுதல் என்பதிலேயே அடங்கி விடுகிறது அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுதல் என்பது. காரணம் என்ன? இறைவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதுதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக ஆகும். எனவே இரண்டையும் பிரித்து நாம் பார்த்துவிட முடியாது. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் ரஹ்மத்து கிடைக்கும். எனவே நாம் நம்முடைய செயல்கள் எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனை யோசித்து கவனித்து மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் நடக்கிறோமா இல்லையா என்பதனை சிந்திப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் ரஹ்மத்து கிடைக்கும் என்பது குர்ஆன் ஷரீஃப் நமக்கு ஆதாரமாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருக்கும் அவருடைய அருளை பெறுவதற்குண்டான வழிகளிலே முதலாவது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.